படம் வல்லுதில்ல. பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை. அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம், தெலுங்கு படம், அது இரவில் ரொம்ப நேரம் கொஞ்சம் மண்டை அழுத்தமாக இருந்தால் தூக்கம் வரலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். ஒரு ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது. ஆனால் அந்த படத்தை போட்டேன், தூங்கவே முடியல. கோர்ட்டுன்னு ஒரு படம், இது தமிழ் பதிப்பு பார்த்தேன். சின்ன படம் 6 கோடிக்கு எடுத்தாங்களாம். நான் பார்க்குற போது எனக்கு சொன்னாங்க 60 கோடி வசூலிச்சிருக்குண்ணே அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் அளவு இல்லை. ஓடுற படம் ஓடாத படம் தான். இப்போ என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம், அன்னைக்கு எங்கள் அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப குறைந்த முதலீடு, ரொம்ப நல்ல லாபம் அடைஞ்சிருச்சு. அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோத்துருக்குது, சாதாரண படங்கள்லாம் வென்றுருக்குது. அதனால நம்ம படம் வெல்லும், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. திரையரங்கில் சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு சூழல் சரியில்லை, நமக்கு ஒரு சூழல் வருது. இருங்க, பெரிய பெரிய வளாகங்களில் சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும். அது வரும், காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்லை. நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும். அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இங்க சொன்ன இந்த மேல 90க்கு போயிடணும் அப்படின்னா இல்லை, 2026லயே நம்ம அந்த 90 காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும். அதெல்லாம் ஒன்று அவ்வளோதான்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் முற்று கிடையாது. ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது. இங்கே புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது. அதனால அதெல்லாம் நினச்சி இது பண்ணிடாதீங்க. நாங்கள்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்கிறது, உயிரை விட மேகலாம் நேசித்தவங்க நாங்கள்லாம். படுக்க இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளோ காதலிச்சிருக்கோம்னு பாருங்க. பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம், பல இரவுகள். அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேலே. அப்போ இது அவரை அழிய விட்டுற முடியாது. ஆனால் எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசுனதுதான் சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. இங்கே விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க. அவங்க அவங்க தயாரித்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல. தீர்மானிக்கிற காலத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் வேளாண்மை செழிக்கும், திரைக்கலையும் செழிக்கும். அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான். இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும், தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது. பத்தலை, எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம். இதை சரி செய்யாமல் விட்டுருவோமா என்ன? அதுக்கு ஒரு காலம் வரும். ஆனால் இதில் என்னுடைய மைத்துனர் சிவா ஆறுமுகம், ஒரு ராஜான்னு நாங்கள் அழைப்போம். அவருடைய செல்லமாக அழைக்கிற பேர். நாங்கள் ஒரே குடும்பமாக வந்த ஒரு கடுமையான உழைப்பாளி. என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை. அது ஒரு பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு. சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் விடலை. அப்போ படம் எடுக்க ஆள் இல்லை, சரி நம்மளே எடுப்போம். அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான். அது அப்படிதான் சொல்லணும், அது ஒரு தவம்னு தான் சொல்லணும். புலம்பிக்கிட்டு நிற்கலை, யாரும் வரல, யாரும் எடுக்கலை, இது அப்படிலாம் இல்லை. ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சதுக்கு, அதை துணிஞ்சு நாம வெளியிடணும். அந்த யுவராஜுக்கு 2 பேருக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் வந்து என் மைத்துனர் சொல்லுவேன், இயக்குனர் சிவா ஆறுமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா ஆறுமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது. அப்ப இங்கே எது ஒன்று எளிதாக கிடைச்சிருக்கு, அப்படி வந்தோடனே யாருக்கும் இது இல்லை. ஒன்று தான், எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க. அதில் இன்னைக்கு புதியவர்களை, தம்பி விஜித்தை, கண்மணி போன்றவர்களை, 2 அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவயானி அவர்களே வியந்து பாராட்டுறாங்க. அந்த குழந்தையை அவ்வளவு அருமையாக நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்குது. அப்படிலாம் நினைக்கும்போது இந்த விழாவில் பங்கேற்றதில் எனக்கு பெரிய மகிழ்வு, மன நிறைவும் இருக்குது. தேவயானி அவர்களை நாங்கள் திரைப்பட நடிகையாக பார்க்க முடியாது. எங்கள் வீட்டு மருமகள், எங்கள் வீட்டு பெண், அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க. வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு.
நினைக்கிறத செய்யணும். அந்த துணிவை எனக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு பாராட்டி. ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன். அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு இப்போ தனித்த அன்பு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அப்போ நான் வந்து நேரில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நேரில் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இவ்வளோ படம் நடித்து இவ்வளோ சாதித்த பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது. என்னை ஈர்க்க வச்சுட்டு சிமந்தில் வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை, அதே வேகம் இது பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கு. அவர் சோம்பேறிகளை கூட அவர் இயங்கிறத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது. அவர் அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதில் வந்து சாதாரணம் இல்லை. அப்படி வந்ததில்லை. அதில் இவ்வளோ பேர் இந்த படைப்பில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு பிதாமகனாக இருந்து பீசுமராக இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் அதிகமான். அவர் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. அது சிறந்த படைப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இது போல் ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான். படத்தை பார்க்கும்போது தாய்மையை அது சொல்லுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்கு. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான், அதனுடைய தாய் தான். சொல்றான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்து இருக்குன்றான். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்க மனைவியோட இப்ப இப்ப 4 பேர் வந்து நம்மளை படம் எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தீதே அப்படி இருக்கும். அது பிரச்சனை அது. ஆனால் தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை எங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில் இருக்குடாங்கிறார். ஆபிரகாம் சொல்றான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின் கிணையா விஸ்வாமித்திரர் அவர் சொல்றாரு. அத வால்மீகி சொல்றான், நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான். அந்த பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் அதை தான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமாக அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்கு. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க, எனக்கு பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை, ஆனால் விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன். படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலை பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.